நாடு முழுவதும் சமையல் எரிவாயு பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காணாத ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து டெல்லி, சென்னை உட்பட பல்வேறு பகுதிகளில் காங்கிரசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி காங்கிரஸ் தலைவர் தேவேந்திர யாதவ் தலைமையில் சமையல் எரிவாயு பற்றாக்குறையை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். விறகு அடுப்புகளை பற்ற வைத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமையல் எரிவாயு விலை உயர்வு மற்றும் விநியோக பாதிப்பிற்கு கண்டனம் தெரிவித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சென்னையில் ரயில் நிலைய முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி எஸ்சி துறை தலைவர் ரஞ்சன்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார், அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் பெர்னாண்டோ, நாடாளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் புரூஸ், சட்டமன்ற உறுப்பினர்கள் ரூபி மனோகரன், துரை சந்திரசேகர் உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து பேரணியாக சென்ற அவர்கள் எழும்பூர் ரயில் நிலையத்தை முற்றுகையிட முயன்றனர். போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இந்திய வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு விலைவாசி உயர்வு, தட்டுப்பாடு, ஈரானில சில தென்னாப்பிரிக்க நாட்டில் எப்படிலாம் பஞ்சம் தலைவிரித்தாடமோ அதே போன்றுதான் கேஸ் சிலிண்டரை வைத்துக் கொண்டு நம்முடைய மக்கள் அல்லல் பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கருணை இல்லாத மோடி, கோரிக்கை வைக்க முடியாத, தட்டி கேட்க முடியாத எடப்பாடி பழனிசாமி, இதுதான் அதிமுக பாஜக கூட்டணி. இந்த 5 மாநில தேர்தலில் மிகப்பெரிய படிப்பினையை தமிழ்நாட்டு மக்களும், அசாம் மக்களும், மேற்கு வங்க மக்களும், பாண்டிச்சேரி மக்களும், கேரளா மக்களும் கொடுக்க போகிறார். கோவை வடக்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் பீளமேடு விஜயகுமார் தலைமையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் INTUC தலைவர் கோவை செல்வம், மகிழா காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் சோபனா செல்வம் உள்ளிட்ட பல காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவர் லைலா ரவிசங்கர் தலைமையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் தட்டுப்பாட்டை கட்டுப்படுத்த கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மாவட்ட தலைவர் பினுலால் சிங், வட்டார தலைவர் ரவிசங்கர், மாநில பொதுச் செயலாளர் பால்ராஜ், களியக்காவிலை பேரூராட்சி தலைவர் சுரேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். இந்த சிலிண்டர் விலை ஏறியதனால் சமைக்க முடியாமல் சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில் இன்று தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக இந்தியா மக்கள் ரொம்ப கஷ்டத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த கேஸ் விலை குறைய வேண்டும், மக்களுக்கு தேவையான சிலிண்டர் உடனுக்குடன் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இன்று ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம்.